Hi friends, இந்த நியூ இயருக்கு நம்ம போட்ட வீடியோஸ்ல 4 முக்கியமான விஷயம் இந்த வருஷம் ஃபுல்லா நம்ம பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருந்தோம். இதுல ஃபர்ஸ்ட் ஆகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா யூடியூபோட ஃபுல் கோர்ஸ். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா யூடியூப்ல நீங்க பிகினரா வந்திருந்தாலும் சரி இல்ல ஆல்ரெடி யூடியூப் சேனல் வச்சிருந்தாலும் சரி நீங்க வந்து என்கிட்ட நிறைய क्वेश्चन கேட்டிருந்தீங்க. சோ இந்த क्वेश्चनக்கு எல்லாத்துக்குமே என்னால செப்பரேட்டான வீடியோஸ் என்னால மேக் பண்ண முடியாது. சோ இதுக்காக யூடியூப்ல என்னென்னலாம் இருக்கு சோ பிகினர்ல இருந்து எக்ஸ்பர்ட் ஆகணும்னா நீங்க என்னென்ன பண்ணணும்ன்றதுக்கான அந்த ஃபுல் கோர்ஸ்க்கான பிளேலிஸ்ட் நான் ரெடி பண்ணிருக்கேன். சோ அந்த பிளேலிஸ்ட்டை நான் கீழ கொடுத்திருக்கேன். இப்போ நீங்க பார்க்குற இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வீடியோ. சோ இதுக்கு அப்புறம் நான் போற வீடியோஸ் எல்லாமே அந்த பிளேலிஸ்ட்ல தான் இருக்கும். சோ இந்த கோர்சஸ் நீங்க லைனா பார்க்கணும்னா அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகே फ्रेंड्स, இப்போ யூடியூபோட ஃபுல் கோர்ஸ் அப்படினு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் வீடியோஸ் நம்ம என்ன நீங்க எதிர்பார்த்திருப்பீங்கன்னா how to create YouTube channel அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்திருப்பீங்க. பட் இத பார்த்தோம்னா நம்ம அடுத்த வீடியோஸ்ல தான் போட போறோம். அப்ப இந்த வீடியோஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா फ्रेंड्स இந்த யூடியூப்க்குள்ள வர 100 பேத்துல 95% பார்த்தோம்னா ஃபெயில் ஆயிடுறாங்க. 5% people மட்டும் தான் இதுல சர்வே ஆவறாங்க. பட் அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இதுல இருக்கு. இத பத்தி நம்ம அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். சோ ஏன் இவங்க எல்லாம் வெளிய போறாங்க, இவங்க எந்த மாதிரி மிஸ்டேக் பண்றாங்கன்றத ஃபர்ஸ்ட் நீங்க லேர்ன் பண்ணீங்கன்னா நீங்க யூடியூப் சேனல் எப்படி கிரியேட் பண்ணலாம்ன்ற அந்த processக்குள்ள நீங்க போகணும். फ्रेंड्स டைம் வேஸ்ட் பண்ணாம என்னென்ன ரீசன்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸ் நம்ம பார்க்கலாம். சோ கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா not being consistent. அதாவது இந்த கன்சிஸ்டன்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நீங்க யூடியூப் எப்படி நீங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணுவீங்கன்றது ரொம்ப முக்கியம். அதாவது फ्रेंड्स நான் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோஸ் போடுறேன்னா 30 நாளைக்கு 30 வீடியோஸ் நீங்க போடணும். இல்ல ப்ரோ நான் ஒன்னு விட்டு ஒரு நாள் தான் போடுவேனா நீங்க ஒன்னு விட்டு ஒரு நாள் போடுங்க. இல்ல நான் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோஸ் தான் போடுவேனா நீங்க ஒரு வாரத்துக்கு வீடியோஸ் ஒரு மாசத்துக்கு 4 வீடியோஸ் போடுங்க. இல்ல ப்ரோ நான் வந்து ஒரு மாசத்துக்கு ஒரு வீடியோஸ் தான் போடுவேனா ஒரு மாசத்துக்கு ஒரு வீடியோஸ் கூட நீங்க போடுங்க. பட் இது எப்படி இருக்கணும்னு பார்த்தோம்னா நீங்க அதை விட்டு போயிட கூடாது, கன்சிஸ்டன்ட்டா போடணும். உங்களால ஒரு நாளைக்கு ஒரு வீடியோஸ் போட முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு வாரத்துக்கு நீங்க ஒரு வீடியோஸ் போடாலும் சரி கன்சிஸ்டன்ட்டா போட ட்ரை பண்ணுங்க. அப்படி நீங்க கன்சிஸ்டன்ட்டா இல்லாத போது உங்களோட சப்ஸ்கிரைபரே உங்களோட வீடியோஸை பார்க்க மாட்டாங்க. அப்படி உங்க சப்ஸ்கிரைபரே உங்க வீடியோஸை பார்க்கலைன்னா அது வேற யாருக்கும் ரெக்கமெண்டே ஆகாது. சோ இதனால தான் फ्रेंड्स உங்க சேனல் வந்து டம்ப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க எப்படி போட போறீங்க அப்படின்றத நீங்க யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி மைண்ட் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. செகண்ட் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாட் ஸ்ட்ரக்சர் த வீடியோ. இது என்ன ப்ரோ வீடியோ ஸ்ட்ரக்சர் நீங்க கேட்டீங்கன்னா फ्रेंड्स நீங்க ஒரு வீடியோஸ் எடுத்தோமா அதை போட்டோமான்ற மாதிரி இருக்காம ஒரு வீடியோஸ்ல இன்ட்ரோஸ் எப்படி வரணும், சென்டர்ல அது நம்ம சொல்ல வரோமோ அந்த விஷயத்தை நம்ம சொல்லணும். சோ இதனால சப்ஸ்கிரைபர் என்ன கத்துக்குனாங்க சோ இந்த மாதிரி விஷயத்துல நீங்க ஆர்டர் பண்ணி ஒரு வீடியோஸ் நீங்க ப்ராப்பரா பண்ணணும். இத பத்தி நம்ம செப்பரேட்டா நம்ம இன்னொரு வீடியோஸ்ல பார்க்கலாம். பட் ஒரு வீடியோஸை நீங்க ஸ்ட்ரக்சர் பண்ணி போடணும். இந்த மிஸ்டேக்கை நீங்க நிறைய பேர் பண்ணிருப்பீங்க. நீங்க எந்த ஒரு ஸ்ட்ரக்சருமே இல்லாம போடும்போது சப்ஸ்கிரைபருக்கு இது எந்த மாதிரி கண்டென்ட் எங்க இருந்து ஆரம்பிக்குது எங்க இருந்து போகுதுன்னு சொல்லிட்டு புரியாம இருக்கும். சோ இதனால உங்க வீடியோஸை பாதியில அவங்க கட் பண்ணிட்டு போறது வாய்ப்பு இருக்கு. இதனால உங்களுக்கு என்கேஜ்மெண்ட் குறைஞ்சிடும். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தோம்னா லேக் ஆஃப் என்கேஜ்மெண்ட். இப்பதான் சொன்னேன். சோ இந்த என்கேஜ்மெண்ட் அதுல மட்டும் தான் இருக்குமான்னு கேட்டா அப்படி கிடையாது फ्रेंड्स. நாம என்ன பண்ணுவோம்னு பார்த்தோம்னா நம்மளோட சப்ஸ்கிரைப் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும். சோ அவங்க வந்து நம்ம சேனலை லைக் பண்ணுவாங்க, கமெண்ட் பண்ணுவாங்க. அவங்க கமெண்ட் பண்ணும்போது அவங்க கமெண்ட்க்கு நம்ம ரிப்ளை பண்றது கூட ஒரு என்கேஜ்மெண்ட் தான். சோ அவங்க நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க, சோ எந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டா அவங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அனலைஸ் பண்ணிட்டு தான் சோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம வீடியோஸ் போட முடியும். அப்படி வீடியோஸ் போட தான் நம்மளுக்கான என்கேஜ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகும். இத மோஸ்ட்லி நிறைய பேர் பார்க்கறதே கிடையாது. சோ கமெண்ட்க்கு யாருமே ரிப்ளைவே பண்றது கிடையாது. சோ இந்த லேக் ஆஃப் என்கேஜ்மென்ட்டால தான் பிகினிங்ல உருவாக்குற சேனல் எல்லாமே பார்த்தோம்னா அதிகமான இம்ப்ரூவ்மென்ட் இல்லாம டிஸ்ட்ராய் ஆயிடுது. ஃபோர்த் மிஸ்டேக் இக்னோரிங் அனலிட்டிக்ஸ். இது என்ன அனலிட்டிக்ஸ்னு பார்த்தோம்னா இது மோஸ்ட்லி உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம யூடியூப் ஸ்டுடியோல அனலிட்டிக்ஸ் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ வியூஸ் வருது, நம்மளுக்கு எவ்வளோ இம்ப்ரெஷன் இருக்கு, எவ்வளோ கிளிக் த்ரூ ரேட் இருக்கு, எவ்வளோ ஆவரேஜ் வீடியோ டியூரேஷன் இருக்கு, இது எல்லாமே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நம்ம யூடியூப் சர்ச் மூலியமா எவ்வளோ வியூஸ் வருது, ஸோ யூடியூப் ரெக்கமெண்டேஷன் மூலியமா, சஜஷன் மூலியமா, பிளேலிஸ்ட் மூலியமா, கார்டு மூலியமா ஸோ எவ்வளோ வியூஸ் வருது, இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாமே நீங்கள் தெளிவாக நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ இதை யாரும் அதிகமாக அதில் பார்க்கறது இல்லை. ஸோ நம்ம போட்ட வீடியோஸில் எந்த வீடியோஸ் அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு, எந்த வீடியோஸ் அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை, இதில் நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம், ஸோ அந்த மிஸ்டேக்லேருந்து நம்ம என்ன கற்றுக்கணுன்ற இந்த விஷயம் எல்லாமே பிகினராக வர யாருமே அதிகமாக ஃபாலோ பண்ணுறதில்ல. இதனால தான் இந்த மாதிரி விஷயங்கள் தெரியாமல் நிறைய சேனலும் டிஸ்ட்ராய் ஆகுது. ஸோ இந்த அனலிட்டிக்ஸ்லாம் நம்ம எப்படி நம்ம ப்ராப்பராக பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த எபிசோடில் நம்ம தெளிவாக பார்க்கலாம். பட் இந்த அனலிட்டிக்ஸ் ரொம்ப முக்கியன்றதை தெரிஞ்சுக்கங்க. ஃபிஃப்த் மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாட் யூசிங் கீவேர்ட்ஸ் இன் யுவர் டைட்டில் டிஸ்கிரிப்ஷன் டேக். இது என்ன ப்ரோ கீவேர்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா फ्रेंड्स யூடியூப் பார்த்தோம்னா சர்ச் இன்ஜின் தான் இயங்குது. ஸோ நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த விஷயத்தை நம்ம வந்து யூடியூப்ல டைப் பண்ணுவோம். ஸோ இந்த டைப் பண்ற அந்த விஷயம் தான் கீவேர்டு. அதிகமாக எந்த மாதிரி கீவேர்ட்லாம் வச்சு யூஸ் பண்றாங்க அப்படின்றத நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்மளுடைய கேட்டகரிக்கு நம்ம எந்த வீடியோஸ் போட போறோமோ அந்த வீடியோஸ்க்கு நம்ம என்ன டைட்டில் வைக்கணும், ஸோ அந்த டைட்டில் என்ன மாதிரி கீவேர்ட்லாம் பாப்புலராக இருக்கு, நாம எந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணி வைக்கணுன்றதை நீங்க வந்து தெளிவாக தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சுன்னு தான் அந்த கீவேர்டை நீங்க டைட்டில் வைக்கணும். அந்த டைட்டில் அப்படியே காப்பி பண்ணி நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கணும், அதை காப்பி பண்ணி நீங்க டேக்லையும் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் நீங்க பண்ணும்போது தான் உங்களுக்கான வியூஸே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்க போட்டுக்கிற கீவேர்ட்ல யாரா சர்ச் பண்ணாங்கன்னா அந்த இடத்துல உங்களோட வீடியோஸ் வந்து ஷோ ஆகும். அப்படியே அவங்க கிளிக் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கான வியூஸ், வாட்ச் ஹவர்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சர்ச் இன்ஜின்ல வர மாதிரி தான் நாம நம்மளுக்கான வீடியோஸ் நம்ம வந்து ஆப்டிமைசேஷன் பண்ணணும். இது எப்படி பண்ணலாம்ன்றதும் நம்ம அடுத்தடுத்து நம்ம தெளிவாக பார்க்கலாம். சிக்ஸ்த் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா நாட் பிளானிங் த பிசினஸ்.
இது என்ன ப்ரோ பிசினஸை கொண்டு வந்து இங்கே வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த ஸ்டார்ட் பண்ணுற அந்த யூடியூப் சேனலில் பிஸ்னஸ் எதனா பண்ண முடியுமா அப்படின்றத யோசிக்கணும். இப்போ நமக்கு யூடியூப்ல போகிற வீடியோஸ்க்கு யூடியூப் ஆட்சன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து காசு வந்துடும். பட் இதை தாண்டி என்னென்ன இருக்குன்றதை நம்ம யோசிக்கணும். ஸோ அமேசான் அஃபிலியேட் மூலியமாக நம்ம சம்பாதிக்கலாம், ஃப்ளிப்கார்ட் அஃபிலியேட் மூலியமாக நம்ம சம்பாதிக்கலாம், நிறைய மெர்ச்சன்டைஸ் மூலியமாக சம்பாதிக்கலாம், நம்மளுடைய ஓனான வெப்சைட்டை உருவாக்கி நம்ம அது கூட இங்கிருந்து லீட்ஸை கொண்டு போய் நம்ம சம்பாதிக்கலாம். இந்த மாதிரி பிசினஸ் பண்ணலாம், நம்ம இன்க்ளூட் பண்ணலாம்ன்ற விஷயத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. இது ஏன் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு ஆட்சன்ஸ் மூலியமாக நம்மளுக்கு அதிகமான சம்பளம் வரதில்லை. இது எல்லாத்தையுமே உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ ஒரு சில பெரிய சேனலுக்கு தவிர மற்ற யாருக்குமே அதிகமான சம்பளம் வராது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி பிசினஸ் மூலியமா நம்ம கொஞ்சம் கொஞ்சம் ஏர்ன் பண்ணும்போது நம்ம இந்த யூடியூபை விட்டு போகாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கும். அதுக்கு தான் இந்த பிசினஸை கொண்டு வந்து நான் ஆராதத்தில் வச்சிருக்கேன். ஸோ நீங்க யூஸ் பண்ற கேட்டகரிக்கு பிசினஸ் எப்படி பண்ணலாம்ன்ற ஒரு பிளான் நீங்க ரெடி பண்ணிக்கங்க. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் ஃபியூச்சர்ல இதை பத்தி தெளிவாக இன்னொரு வீடியோஸ் பார்க்கலாம். 7th மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா போரிங் இன்ட்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு வீடியோஸை உருவாக்க போறோம்னா அந்த வீடியோஸில் நம்ம என்ன சொல்ல போறோம்ன்ற அந்த இன்ட்ரோ நம்ம ரெடி பண்ணணும். ஸோ ஒரு 10லேருந்து 20 செகண்டுக்குள்ள தான் அந்த வியூவர்ஸ் பார்ப்பாங்க. அந்த இன்ட்ரோ சரியில்லைன்னா அவங்க கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஸோ இப்படி எல்லாருமே கட் பண்ணிட்டு போகும்போது நம்ம வீடியோஸ் பார்த்தோம்னா அடுத்த யாருக்குமே ரெக்கமெண்ட் ஆகாது. ரெக்கமெண்ட் ஆகலாம் அந்த வீடியோஸே நமக்கு டெட் ஆகிடும். இப்படி ஒவ்வொரு வீடியோஸும் டெட் ஆகும்போது நம்ம சேனலே டெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ட்ரோ எப்படி உருவாக்கலாம்ன்ற பிளானிங் நீங்க தனியா பண்ணணும். இப்போ இந்த வீடியோல பார்த்தோம்னா இந்த வீடியோ முழுக்க நான் என்ன பண்ண போறேன்றத உங்களுக்கு நான் சிம்பிளா சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு சின்ன இன்ட்ரோ மாதிரி ரெடி பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் நீங்க ஒரு ப்ராசஸ் நீங்க என்ன பண்ண போறீங்கன்றத முடிவு பண்ணுங்க. என்னதான் நம்ம வீடியோ ஃபுல்லா ஒரு நல்ல கண்டென்ட் கொடுத்திருந்தாலும் இந்த போரிங் இன்ட்ரோ வந்து என்ன ஆகும்னு பார்த்தோம்னா நம்மளோட வீடியோஸை டம்ப் பண்ணிடும். 8th மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா ட்ரைங் டு கம்பேர் அதர் சேனல். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நீங்க பிகினரா யூடியூப்ல வந்துருப்பீங்க, உங்களுக்கான நீச்சில் நீங்க ஒரு வீடியோஸ் ரெடி பண்ணி போட்டிருப்பீங்க. அதே மாதிரி உங்க காம்படிட்டர் இன்னொரு வீடியோஸ் போட்டிருப்பாரு. நீங்க வந்து பிகினிங் சேனல், அவங்க வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் சேனல், அவங்க நிறைய சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வர வியூஸ் தான் அவங்களுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது, அவங்களுக்கு வர வியூஸ் தான் உங்களுக்கு வரணும்னு அவசியம் கிடையாது. நீங்க இந்த 2 சேனலை கம்பேர் பண்ணாதீங்க. நீங்க பிகினரா இருக்கீங்க, இன்னொரு சேனல் பிகினரா இருக்குன்னா ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணிக்கங்க. ஸோ நாமளும் பிகினரா தான் இருக்கும், அவங்களும் பிகினரா இருக்காங்க. பட் நம்ம ஒரு வீடியோஸை விட அவங்க வீடியோஸ் அதிகமான வியூஸ் போகுதுன்னா அது என்ன காரணமா இருக்குன்றதை யோசிச்சு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்க வீடியோஸை நீங்க டெவலப் பண்ண பாருங்க. ஸோ பெரிய சேனல் கூட போட்டி போடாதீங்க. அவங்கள ஒரு பேஸா வச்சு அவங்க எந்த மாதிரி குவாலிட்டியில் உருவாக்குறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்க உருவாக்குறீங்கன்னா உங்க சேனலும் அந்த மாதிரி இடத்துக்கு ரீச் ஆகும். பட் கொஞ்சம் காலம் எடுத்துக்கும். அந்த பேஷன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 9th மிஸ்டேக் என்னன்னு பார்த்தோம்னா எக்ஸ்பர்ட் இன்ஸ்டன்ட் growth. இப்போ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ பொறுமைன்றது ரொம்ப முக்கியம். உடனே நம்ம சேனல் வந்து பெரிய ஆள் ஆயிடணும் அப்படின்ற மாதிரி நினைக்க கூடாது. ஸோ எல்லா சேனலும் பார்த்தோம்னா ஒரு சில வருடங்களுக்கு அப்புறம் தான் அவங்க சேனலே பெருசா இருக்கும். ஒரு சில குறிப்பிட்ட சேனல் மட்டும் தான் இந்த ஷார்ட்ஸ் மூலியமா டக்குன்னு ஒரு பெரிய சேனலை உருவாக்கிட்டு இருக்கும். பட் லாங் வீடியோஸ் போற எல்லா சேனலும் பார்த்தோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்க எந்த அளவுக்கு கன்சிஸ்டண்டா பொறுமையா வீடியோஸ் போறீங்களோ அந்த அளவுக்கு உங்க சேனலோட பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகினே இருக்கும். எடுத்தோடனே ஒரு பெரிய சேனல் மாதிரி நம்ம சேனல் டக்குன்னு ஆயினோன்றதை எதிர்பார்த்து நீங்க வீடியோஸ் மேக் பண்ணி போடாதீங்க. உங்களுடைய கண்டென்ட்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியா நீங்க grow ஆவீங்க. 10th மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராங் பிராண்ட் கொலாபரேஷன். அதாவது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் ஒரு கேட்டகரி எடுத்துருப்பீங்க, உங்கள் கேட்டகரியில் வீடியோஸ் போட்டிருப்பீங்க. உங்கள் கேட்டகரிக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கிற எதனா ஒரு பிராண்ட் வந்து உங்க கொலாப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அதை ஏற்றுக்குங்க. பட் அந்த பிராண்ட் பார்த்தோம்னா உங்களுடைய கேட்டகரியில் இல்லைன்னா அந்த பிராண்டை நீங்கள் கொலாபரேஷன் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கான ஆடியன்ஸ் பார்த்தோம்னா ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ரெடி ஆகிட்டு இருப்பாங்க. பட் நீங்க போடுற அந்த பிராண்ட் பார்த்தோம்னா வேற டிபெண்ட் பண்ணி இருக்குன்னா கண்டிப்பா அதுவும் இது உங்களுக்கு வந்து கொலாப்ஸ் ஆகும். அது இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் நீங்க கனெக்ட் பண்ற அந்த பிராண்ட் பார்த்தோம்னா ஒரு நல்ல பிராண்டா இருந்தா பிரச்சனை இல்லை. பட் இதுவே ஒரு ராங்கா இருந்துச்சுன்னா உங்க சேனலுக்கே அந்த டெர்மினேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பிகினரா யூடியூப்ல வரவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பிராண்ட் கொலாபரேஷன்றதை நீங்க கொஞ்சம் வளர்ந்து வர வரைக்கும் இதை நீங்க செய்யாதீங்க. வளர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ராப்பரான ஐடியா கிடைச்சதுக்கு அப்புறம் நீங்க அதை வந்து யூஸ் பண்ணுங்க. 11th மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாட் ஆடிங் த வேல்யூ டு வியூவர்ஸ். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தான் நம்ம வீடியோஸை மேக் பண்ணி போடுறோம். ஸோ நம்ம ஒரு வீடியோஸை மேக் பண்ணோம்னா அந்த வீடியோஸில் என்ன இருக்குன்றத ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஐடியாஸ் இருக்கணும். ஸோ ஆல்ரெடி ஸ்ட்ரக்சரில் வீடியோஸ் போடுங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். பட் அந்த ஸ்ட்ரக்சரில் போட்டாலும் நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷனில் போகிறீங்களா இல்லை என்டர்டைன்மெண்ட்டில் போகிறீங்கன்றது ரொம்ப முடிவு பண்ணிக்கணும். இந்த 2 வேல்யூவில் நீங்கள் எதை கொடுக்க போகிறீங்கிறத முடிவு பண்ணிட்டு நீங்கள் வீடியோஸ் மேக் பண்ணி போடுங்க. ஸோ எந்த ஒரு கான்செப்ட்டுமே இல்லாமல் அப்படியே பிளைனாக நீங்கள் மேக் பண்ணி போடும்போது உங்களுக்கான என்கேஜ்மெண்ட் சுத்தமாக இருக்காது. எந்த ஒரு வேல்யூமே இல்லாத அந்த வீடியோஸை சப்ஸ்கிரைபர் பார்க்கும்போது அடுத்து நீங்கள் போகிற எந்த வீடியோஸுமே அவங்க சுத்தமாக பார்க்க மாட்டாங்க. உங்கள் சப்ஸ்கிரைபர் அன்சப்ஸ்கிரைபர் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 12th மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாட் யூசிங் ஏஐ ரிசர்ச் அண்ட் ஐடியாஸ். இதில் எதுக்கு போகிற ஏஐ கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம 2024 இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே இந்த ஏஐ தான் எல்லா இண்டஸ்ட்ரியும் ஆள போகுது. ஸோ எந்தெந்த ஏஐ எங்கெங்கே யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம ப்ராப்பராக அடுத்தடுத்து பார்க்கலாம். இந்த ஏஐ உதவியெல்லாம் பார்த்தோம்னா கண்டிப்பாக ஃபியூச்சர் நம்மளுக்கு தேவைப்படும். இதை நம்ம வந்து ஒரு ஐடியா அண்ட் ரிசர்ச்சுக்காக நம்ம யூஸ் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லை ப்ரோ நான் ஏஐ இல்லாமல் தான் போடுவேன்னா போடுங்க. பட் இதை டிபெண்ட் பண்ணி போடும்போது நீங்கள் இன்னும் அட்வான்ஸாக மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 13th மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நாட் ஒர்க்கிங் தம்ப்நெயில். தம்ப்நெயில் தானே ப்ரோ இது எனக்கு ஆல்ரெடி தெரியுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் தம்ப்நெயில் நம்ம எல்லாமே மேக் பண்ணி வைக்கிறோம். பட் வந்து நம்ம வியூவர்ஸ் வந்து அதை கிளிக் பண்ணி உள்ளே வரணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ராப்பரான தம்ப்நெயில் நம்ம மேக் பண்ணி வைக்கணும். ஸோ இதை பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கோம். பட் இன்னும் நீங்கள் ஹை குவாலிட்டியில் தம்ப்நெயில் எப்படி மேக் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கான வீடியோஸ் நம்ம அடுத்து போடலாம். இப்போதைக்கு நம்ம ஒரு தம்ப்நெயில் உருவாக்க போகிறோம்னா நம்ம அந்த வீடியோஸில் என்ன சொல்ல வர போகிறோமோ அதோட ஷார்ட் ஃபார்மை தான் கொண்டு வந்து நம்ம தம்ப்நெயில் வைக்கணும். ஸோ அப்போ தான் மக்களுக்கு புரியும் ஓகே இதை பற்றி தான் இந்த வீடியோஸில் சொல்ல வர போகிறாங்க. ஸோ நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போகலாம் அப்படின்றதுக்கான ஐடியாஸ் அவங்களுக்கு தோணும். இல்லை நீங்கள் ஒர்க் பண்ண தம்ப்நெயில் பார்த்தோன்னா லோ குவாலிட்டியில் இருக்குது. ஸோ எங்கே டெக்ஸ்ட்
டெக்ஸ்ட் வைக்கணும், ஸோ எந்தெந்த இடத்துல என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியலனா கண்டிப்பாக அது வந்து கிளிக் த்ரூ ரேட்டை இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ மக்களும் அதை கிளிக் பண்ணி உள்ளே வரமாட்டாங்க. ஸோ ஒரு படத்துக்கு எப்படி நம்ம போஸ்டரை பார்த்துட்டு உள்ளே போவோமோ அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோஸுக்குள்ளே யாரா வரணும்னா அந்த தம்ப்நெயிலை பார்த்துட்டு தான் வருவாங்க. ஸோ தம்ப்நெயிலை முடிஞ்ச வரைக்கும் ஹை குவாலிட்டியில் ரெடி பண்ணிக்கங்க. ஒர்க்கிங் ஆகாத தம்ப்நெயிலை ரெடி பண்ணி கண்டிப்பாக வைக்காதீங்க. 14 மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாட் வாட்சிங் ஒரு ஓல்டு வீடியோஸ். இது அதாவது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, நம்ம நிறைய வீடியோஸ் போட்டிருப்போம். இதில் எந்தெந்த வீடியோஸ்லாம் ஒர்க் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம ஓல்டு வீடியோஸ்லாம் நம்ம செக் பண்ணி பார்த்தா தான் நம்ம அதை டிபெண்ட் பண்ணிக்கிற இப்போ புது வீடியோஸை போடலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் எல்லாமே பார்த்தோம்னா அந்த ஓல்டு வீடியோஸை பார்த்து தான் நம்மள்ட்ட வந்திருப்பாங்க. ஸோ அதை டிபெண்ட் பண்ணி இன்னொரு வீடியோஸ் போடும்போது தான் அவங்க திரும்பவும் நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னா, இந்த 1 லட்சம் சப்ஸ்கிரைபர் எப்படி வந்திருப்பாங்கன்னு பார்த்தோம்னா, நீங்க போட்ட எதனா ஒரு வீடியோஸை பார்த்துட்டு தான் வந்திருப்பாங்க. பட் அவங்களுக்கு அதே மாதிரி கண்டென்ட் கிடைச்சாதான் மறுபடியும் அவங்க வந்து உங்களை பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்போது தான் நம்ம வீடியோஸ்க்கான பர்ஃபார்மன்ஸே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால நீங்க போட்டுக்கிற வீடியோஸ் எல்லாமே ஓல்டு வீடியோஸ் செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோஸ்ல இருந்து எவ்வளவு பேர் வந்திருக்காங்க என்ற ஒரு சின்ன அனலிட்டிக்ஸை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த வீடியோஸ்க்கான அடுத்த பார்ட்டை நீங்க ரெடி பண்ணி போடும்போது உங்களுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும் எதுக்கு இந்த யூடியூப்ல வரவங்களாம் வெளியே போறாங்கிறதுக்கான எனக்கு தெரிஞ்ச நிறைய விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்றது தான் நம்ம அடுத்த வீடியோஸ்ல அது பார்க்கலாம். இப்போ நீங்க பார்க்கறது ஃபர்ஸ்ட் வீடியோஸ், அடுத்து நம்ம போட போறது செகண்ட் வீடியோஸ். ஸோ அந்த வீடியோஸ்ல தான் நம்ம ஹவு டு கிரியேட் யூடியூப் சேனல் அந்த மெத்தடை நம்ம பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த யூடியூபோட ஃபுல் கோர்ஸ்க்கான பிளேலிஸ்ட் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்க அடுத்த வீடியோ பார்க்கணும்னா அந்த பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி நீங்க செக் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த வீடியோஸை நீங்க கொஞ்சம் நாள் கழிச்சு நீங்க பார்க்கும்போது அந்த பிளேலிஸ்ட்ல நிறைய வீடியோஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீங்க டிஸ்கிரிப்ஷன் போலேனா கூட இந்த இடத்துல நான் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்க. நான் உங்களை இந்த இடத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.